2023ஆம் ஆண்டின் இறுதிக்கு வந்துவிட்டோம். 2024ஆம் ஆண்டு தொடங்க இன்னும் சில நாட்கள் மட்டுமே உள்ளன. 2024ஆம் ஆண்டு இந்தியாவிற்கும் பல்வேறு நாடுகளுக்கும் உலகிற்கும் எப்படி இருக்கும் என்று பல முன்னறிவிப்பாளர்கள் கணிப்புகளை செய்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் உலகில் சில பெரிய தீர்க்கதரிசிகள் இருந்திருக்கிறார்கள். அவர்களின் கணிப்புகள் பல தசாப்தங்களுக்கு முன்னர் உண்மை என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் கணித்தது நிச்சயம் நடக்கும் என மேற்குலகம் நம்புகிற இருவர், பாபா வங்கா மற்றும் நாஸ்ட்ராடாமஸ். பாபா வங்கா என்பவர் பல்கேரியா நாட்டைச் சேர்ந்தவர். இவர் யூகோஸ்லாவியாவில் 1911ஆம் ஆண்டு பிறந்தார். பாபா வங்கா அவரது 12வது வயதில் சூறாவளியில் சிக்கி கண் பார்வையை இழந்தார். கண் பார்வை பறிபோனாலும் கடவுள் தனக்கு எதிர்காலத்தை கணிக்கும் சக்தியை வழங்கியுள்ளதாக பாபா வங்கா கூறி வந்தார். இவர் 1996ஆம் ஆண்டு காலமானார். இருப்பினும் உயிர் இழப்பதற்கு முன் இனி வரும் ஒவ்வொரு ஆண்டும் எப்படி இருக்கும் என பல்வேறு கணிப்புகளை சொல்லியுள்ளார். இவரது கணிப்புகளில் 85% அளவுக்கு நடந்துள்ளதாக கூறப்படுகிறது. அமெரிக்காவில் உள்ள வர்த்தக கோபுரங்கள் மீதான தாக்குதல், அமெரிக்காவின் 44வது ஜனாதிபதியாக ஒரு கருப்பினத்தவர் பதவியேற்பார் என்ற கணிப்பு, 2016ஆம் ஆண்டு ISIS எனும் இயக்கம் வலிமை பெறும் என்ற கணிப்பு உள்ளிட்டவை உண்மையாகி உள்ளன. பாபா வாங்கா உலக அழிவை பற்றியும் கணித்துள்ளார். உலகம் 5079ஆம் ஆண்டில் அழியும் என்று அவர் கணித்துள்ளார். வெட்டுக்கிளிகள் 2022ஆம் ஆண்டில் இந்தியாவை தாக்கக்கூடும் என கணித்திருந்தார். இது தவிர பஞ்சம் போன்ற பேரிடர் பிரச்சனையையும் நாடு சந்திக்க நேரிடலாம் என பாபா வாங்கா கணித்திருந்தார். 2023ஆம் ஆண்டில் கூட ரஷ்யா உக்ரைன் போர், உலகின் பல நாடுகளில் வெள்ளம் மற்றும் பூகம்பங்கள் தொடர்பான பாபா வங்காவின் கணிப்புகள் உண்மையாகிவிட்டன. பாபா வங்கா 2024ஆம் ஆண்டிற்கான பல கணிப்புகளையும் செய்துள்ளார். இவற்றில் சில உண்மையாகிவிட்டால் இந்த உலகம் பேரழிவை சந்திக்கும். 2024ஆம் ஆண்டிற்கான பாபா வங்காவின் கணிப்பின்படி அடுத்த ஆண்டு உலக பொருளாதாரம் நெருக்கடியை சந்திக்கக்கூடும். இந்த நிலை உலக பொருளாதாரத்தில் மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தும். உலகின் மிகப்பெரிய நாடு 2024இல் உயிரியல் ஆயுதங்களை சோதிக்க வாய்ப்புள்ளது. இது நடந்தால் அது சோதிக்கப்படும் பகுதியின் மண், மக்கள், மரங்கள், தாவரங்கள், விலங்குகள், நீர் போன்றவற்றில் பேரழிவு விளைவுகளை ஏற்படுத்தும். புவி வெப்பமடைதல் காரணமாக மோசமான நிலைமைகளை எதிர்கொள்ள நேரிடும். ரஷ்ய அதிபர் புதினின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் அதிபர் புதினை கொல்லும் சதியில் அவரது நாட்டு மக்கள் ஈடுபட்டிருக்கலாம் எனவும் கணித்துள்ளார். ஐரோப்பாவில் தீவிரவாத தாக்குதல்கள் அதிகரிக்கலாம். மிகப்பெரிய நாடு உயிரி ஆயுதங்களை பயன்படுத்த தொடங்கும். மின் மற்றும் நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் போன்ற இடங்கள் சைபர் கேக்கர்களால் குறிவைக்கப்படும். கேன்சர், அல்சைமர் போன்ற பெரிய மருந்து இல்லாத நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கப்படும். அதிகரித்து வரும் கடன் அளவுகள் மற்றும் அதிகரித்து வரும் புவி அரசியல் பதட்டங்களால் மிகப்பெரிய பொருளாதார பிரச்சனை ஏற்படும். குவாண்டம் கம்ப்யூட்டிங் தொழில்நுட்பம் அடுத்த கட்டத்தை எட்டும். அடுத்ததாக நாஸ்ட்ராடாமஸ் என்பவரின் கணிப்பு. நாஸ்ட்ராடாமஸ் என்று அழைக்கப்படும் மைக்கேல் டே நாஸ்ட்ராடாமே என்பவர் பிரெஞ்சு சோதிடர். இவர் 500 ஆண்டுகளுக்கு முன்பே தனது கணிப்புகள் அடங்கிய புத்தகத்தை எழுதியுள்ளார். 2024ஆம் ஆண்டில் வறண்ட பகுதிகள் மேலும் வறண்டு போகும் என்றும் அதிக வெள்ளப்பெருக்குகள் ஏற்படும் என்றும் கணித்துள்ளார். பஞ்சம் ஏற்படலாம் என்றும் எச்சரித்திருக்கிறார். சீனாவுடன் கடற்படை மோதல் ஏற்படும். போப் பாண்டவர் மாற்றப்பட்டு இளம் போப் உருவாவார். இவ்வாறு நாஸ்ட்ராடாமஸ் கணித்துள்ளார். இவர்களது இந்த கணிப்புகள் எந்த அளவிற்கு உண்மை என்பது எதிர்காலத்தில்தான் தெரியும். ஆனால் அவர்களது பழைய கணிப்புகளில் பல உண்மையானதை நினைத்து பலரும் அச்சத்தில் உள்ளனர். எது எப்படியோ விரும்பி அனைத்தும் கிடைக்கப்பெற்று சந்தோஷமும் மன நிம்மதியும் உங்கள் வாழ்வில் நிரம்பி வழிய எனது மனமார்ந்த புத்தாண்டு நல்வாழ்த்துகள்.